ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழில் பார்த்திங்கன்னா பாரதியார் பற்றி பார்க்க போகிறோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பார்த்திங்கன்னா நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி ஆகியவை பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா, சுதேசமித்திரன் முதலிய நூல்களில் இதழ்களில் பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவரும் யாருன்னு பார்த்திங்கன்னா பாரதியார் தான். ரொம்ப முக்கியமானது. இந்த பேராகிராஃபில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நிறைய குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க, டெட் பேப்பர் 2லையும் கேட்டிருக்காங்க. அதே போல் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இதில் எப்படி வேணாலும் கொஷின் மாற்றி மாற்றி கேட்கலாம். அதாவது நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்று பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அல்லது குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இன்னொரு நூல்களை கொடுத்துட்டு இதில் எது காவியங்கள் அல்லது எது நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமானது. காவியங்கள் எது எதுன்னு பார்த்திங்கன்னா குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதமும், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என்பது நீதி நூல்கள் எழுதியிருக்காரு. அதே போல் பார்த்திங்கன்னா பாரதியார் நடத்திய ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எந்தெந்த இதழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா, சுதேசமித்திரன் இந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது. இதில் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்லாம் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக எழுதுன மாதிரி படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் பேப்பர் டெட் பேப்பர் 2ல் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.